8வது தொடர் தாக்குதல்களின் கீழ் ஈரான் இலக்குகளுக்கு வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. Platina 100 electronic fuel injection தொழில்நுட்பத்துடன் AVP Sport Company Private Limited இடமிருந்து ஈரான் என்ன கூறுகின்றது? இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையில் அமைந்துள்ள கேஷ்ம் தீவு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. தெற்கு ஈரானின் பந்தர் அப்பாஸ், டுதான் ஆகிய நகரங்களை இணைக்கும் பாலங்கள், சிவில் உட்கட்டமைப்புகள் மீதும் கேஷ்ம் தீவு மீதும் அமெரிக்கா குண்டு வீசியுள்ளதாகவும் ஈரானின் சுகாதார அமைச்சின் தகவல்களின்படி கடந்த சில வாரங்களில் 50க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாலங்கள், ரயில் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் விடுத்த அறிவிப்பை தொடர்ந்து அதனை மறுத்துள்ள அமெரிக்கா தாம் ராணுவ விநியோக உட்கட்டமைப்புகள் உள்ளிட்ட ராணுவ இலக்குகள் மீது மாத்திரமே தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளது. முக்கிய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ஈரானும் அமெரிக்காவும் பரஸ்பர தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக தற்போது சர்வதேச ரீதியாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அமெரிக்கா நடத்திய புதிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானின் ராணுவம் குவைத்தில் உள்ள 2 அமெரிக்க தளங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரான் கூறுகின்றது. குவைத்தின் மின் உற்பத்தி நிலையம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து ஈரான் சிவில் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைப்பதாக வளைகுடா ஒத்துழைப்பு பேரவை குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் கடந்த மாதம் போரை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான ஆரம்பகட்ட இணக்கப்பாட்டை எட்டியிருந்த போதிலும் ஜூலை 8ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அந்த உடன்படிக்கையை முடிவுக்கு வந்துவிட்டதாக அறிவித்தார். அமெரிக்கா இந்த உடன்படிக்கையை மீண்டும் மீண்டும் மீறியதன் ஊடாக அமெரிக்க ஜனாதிபதியின் கையெழுத்து முற்றிலும் மதிப்பற்றது, நம்பகத்தன்மையற்றது என்பது வெளிப்பட்டுள்ளதாக ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் மொஜ்தபா கமீனி நேற்று வெளியிட்டுள்ள எழுத்துப்பூர்வ அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளம் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் 2 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார். ஈரான் அமெரிக்க மோதல்கள் ஆரம்பமானது தொடக்கம் இதுவரையில் 16 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதிலும் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கு விசேட அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் விமான பயணங்கள் ரத்து செய்யப்படலாம் என்பதால் தூதரக அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும், உலகம் முழுவதிலும் உள்ள அமெரிக்க நலன்களை இலக்கு வைத்து ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்பதால் அவதானத்துடன் இருக்குமாறும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் ஊடாக கப்பல் போக்குவரத்து நடைபெறுகின்றதா? ஹோர்முஸ் நீரிணை ஊடான சர்வதேச கப்பல் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச கடல்சார் அமைப்பும் தற்போது ஆயிரக்கணக்கான மாலுமிகளை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. ஈரானை கட்டுப்படுத்தும் வரை தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறி வரும் நிலையில் அமெரிக்காவிற்கு மறக்க முடியாத பாடத்தை கற்பிக்கப் போவதாக ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் மொஜ்தபா கமீனி தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் சில நாட்களில் மத்திய கிழக்கு பிராந்தியம் மிகவும் பாரதூரமான உலகளாவிய நெருக்கடிக்குள் தள்ளப்படுவதற்கான அறிகுறிகள் காணப்படுகின்றன.